ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எப்போது செய்கிற வெண்பொங்கல்லேருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு வெண்பொங்கலும் அதே சமயத்தில் அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம். முதல்ல பொங்கல் சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்துக்கலாம். அரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், நெய் 3 to 4 ஸ்பூன்ஸ், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10, துருவின இஞ்சி 1 ஸ்பூன், கருவேப்பிலை, அது போக சால்ட் உப்பு தேவையான அளவு. இப்போது எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிடணும், வடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் துணியில் அந்த பாசிப்பயிரை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டெப் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரிசியை ஊறிட்டுருக்க சமயத்தில் ஒரு சின்ன தாளிக்கிற பாத்திரம் வச்சு அதில் சீரகம் மிளகு 2யும் போட்டு ட்ரை ரோஸ்ட், அதாவது எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நமக்கு தெரிஞ்ச இந்த மிளகு என்ன பண்ணும்? சளி பிடிச்சா சரி பண்ணும், இருமல் வந்தால் சரி பண்ணும், டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் சரி பண்ணும். ஆனால் இந்த மிளகு கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கும் வாஸ்கோ ட காமா இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ம இந்தியாவை லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் மசாலா பொருட்கள் அதிகமாக யூஸ் பண்ணவும் செய்கிறோம், விளைய வைக்கவும் செய்கிறோம். 15வது நூற்றாண்டில் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிலேருந்து மசாலா பொருட்களை குறிப்பாக இந்த மிளகை இறக்குமதி செய்கிறதுக்காக நல்ல கடல் வழியை தேடிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொலம்பஸ் போகிறாரு, ஆனால் அவர் கடல் வழியாக போய் கண்டுபிடிச்சது இந்தியாவில் அமெரிக்காவை. அதுக்கப்புறம் வாஸ்கோ ட காமா எப்படியும் கடல் வழியாக இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டார். இப்படி பிரிட்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கடல் வழியாக ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமான இருந்தது இந்த பெப்பர் தான். இந்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரியில் இந்த மிளகுக்கு பெரிய இடம் இருக்குது. இப்பேற்பட்ட மிளகை பொங்கலில் போட்டால் நம்மள நிறைய பேர் ஒதுக்கி வச்சிடுறோம். ஆனால் இந்த பொங்கலில் நீங்கள் ஒதுக்கி வைக்க முடியாத அளவுக்கு நம்ம மிளகை தூள் பண்ணி போட போகிறோம். இந்த ரெசிபியை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பாசிப்பருப்பு போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்தரலாம். அதோட கலர் எப்போ மாறுதோ அப்போ அரிசியையும் போட்டுடலாம் தண்ணீர் வடிச்சிட்டு. இப்போது 1 கப் அரிசி 1/2 கப் பாசிப்பருப்புக்கு பொதுவாக 3 கப் தண்ணி தேவைப்படும். ஆனால் பொங்கலுக்கு நம்ம 3 டைம்ஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கரண்டி போட்டு கிளறிட்டு இதோட மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் நல்லது. பொங்கல் வெந்துட்டுருக்க அதே சமயத்தில் சீரகம் மிளகை நல்லா உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி திருன்னு ஆகிற அளவுக்கு இடிக்கணும். இப்போ 3 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். விசில் தணிகிற சமயத்தில் இன்னொரு பக்கம் ஒரு சட்டியில் நெய் விட்டு முந்திரி பருப்பு, துருவின இஞ்சி, கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை முறுமுறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க சீரக மிளகு தூளை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். விசில் தணிஞ்சு குக்கர் ஓப்பன் பண்ணால் அரிசியும் பருப்பும் இந்த மாதிரி நல்ல கொலன்னு வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சதெல்லாம் கொட்டி மீதம் இருக்க நெய்யும் ஊற்றி நல்ல கிளறி விட்டால் நம்மளோட வெண்பொங்கல் ரெடி ஆயிடும். 1 ஸ்பூன் மிளகு போட்டிங்கன்னா இன்னமும் சுவையாக இருக்கும். இதில் இஞ்சி துருவி போட்டிருக்கனால, சீரக மிளகு தட்டி போட்டிருக்கனால சாதாரண பொங்கலை விட இந்த பொங்கலில் சுவையும் சத்தும் அதிகமாகவே இருக்குது. இந்த வெண்பொங்கலுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி சாறு செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், தக்காளி 4, வெள்ளைப்பூண்டு 2, பச்சை மிளகாய் 1, சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, உப்பு. ஃபஸ்ட்டு தக்காளியை தண்ணீர் ஊற்றி வேக வச்சுக்கலாம். தக்காளி வெந்ததும் அதை ஆற வச்சு தோல் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சீரகம் சோம்பு போட்டு அது பொரிஞ்சதும் அதில் வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அடித்து வச்ச சாறையும் ஊற்றிடலாம். இந்த சாரில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்குனா சுவையான தக்காளி சாறு ரெடி. இந்த சாறு வெண்பொங்கலுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.